Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. செழிப்பு என்று சொன்னா சில பிரமாணங்கள் அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதுல பிரமாணம் என்ன? ஒரு பிரமாணம் என்ன? நான் உடன்படிக்கையின் மனுஷன், உடன்படிக்கை நிமித்தமாக தான் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். வேற எது நிமித்தமா அல்ல. நான் கெஞ்சினதுனால அல்ல, நான் கூப்பாடு போட்டதுனால அல்ல, நான் உபவாசம் இருந்ததுனால அல்ல, உடன்படிக்கை நிமித்தமாக நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். இந்த உடன்படிக்கை எவ்வளவு முக்கியம்? ரத்தத்தினாலான உடன்படிக்கை என்று சொல்லுகிறார் இயேசு. அப்ப இந்த உடன்படிக்கையை தேவன் சாதாரணமாக எண்ணவில்லை, இதை தன்னுடைய ஜீவனுக்கு ஒப்பாக எண்ணுகிறார், தன்னுடைய குமாரனுடைய ஜீவனுக்கு ஒப்பாக எண்ணுகிறார். இந்த உடன்படிக்கை அவ்வளவு விசேஷமானது. அவருடைய உயிருக்கு ஒப்பாக இதை எண்ணுகிறார். தேவன் இந்த உடன்படிக்கை அவ்வளவு மேன்மையாக எண்ணுவார் என்றால் நானும் இந்த உடன்படிக்கையை அவ்வளவு மேன்மையாக எண்ண போகிறேன். அதனால்தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த உடன்படிக்கையை குறித்து நானும் தேவன் எண்ணுகிறது போல எண்ண போகிறேன். இந்த உடன்படிக்கையை மேன்மையா எண்ண போகிறேன். இந்த உடன்படிக்கையை குறித்து எண்ணுவது மட்டுமல்லாமல் இந்த உடன்படிக்கை குறித்து மேன்மை பாராட்ட போகிறேன். தேவன் இதை விசேஷமாக எண்ணுகிறார், தேவன் இதை பெரிதாக நினைக்கிறார். ஆகவே நானும் இதை பெரிதாக நினைக்க போகிறேன். இந்த உடன்படிக்கைக்கு தான் ஆபிரகாமின் உடன்படிக்கை ஒரு அடையாளமாக இருந்தது. பாருங்க, ஆபிரகாமோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை தான். அன்றைக்கு இயேசு வராதனால மிருகத்தை கொன்று அங்கே உடன்படிக்கை செய்யப்பட்டது. அதே உடன்படிக்கை தான் இங்கே புது உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. இங்கே இப்படி செய்யப்படுகிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம், அந்த உடன்படிக்கை குறித்து பார்ப்போம். ஆபிரகாமின் உடன்படிக்கை 3:7, விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. எத்தனை பேர் விசுவாச மார்க்கத்தார் இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்திருக்கிறீர்களா? அதை பற்றி தான் இங்க பேசி இருக்குது. எத்தனை பேர் இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் பிள்ளை. நம்ம தாத்தா பூட்டம் தான் ஆபிரகாம். நான் ஆபிரகாமின் பிள்ளை. ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார். அது ஆபிரகாமோடு ஒளிந்து போகவில்லை. ஏன்னா பண்ணும்போதே சொன்னாரு, இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன்னு. ஆபிரகாமோடு தான் உடன்படிக்கை பண்றார், ஆனா அவனுடைய சந்ததிக்கு அது போய் சேரும் என்று அவர் சொல்லுகிறார். இன்னும் கொஞ்சம் தள்ளி வாசிப்போம். 13ஆம் வசனம், 14ஆம் வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் பாருங்க, ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், வாக்கு பண்ணின ஆசீர்வாதம், உடன்படிக்கையின் மூலமாய் சொந்தமான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அந்த முதல் பகுதியை கவனமாக பாருங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகத்தான் இப்படி ஆயிற்றா. எப்படி ஆயிற்று? கல்வாரி சிலுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி கிறிஸ்து அங்கே சாபமானார் என்று சொல்லும் போது சொல்லுகிறது. எதுக்கு அப்படி ஆச்சான்? எதுக்கு கல்வாரி மரணம்? எதுக்கு ரத்தம் சிந்துதல்? எதுக்கு அங்கே இயேசுனுடைய பாடு? ஏன் ஏன் அப்படி ஆயிற்று என்று சொல்லும்போது சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புறஜாதிகளுக்கு வரும்படியாக, உங்களுக்கு எனக்கு வரும்படியாக. நான் ஆபிரகாமின் சந்ததியில் பிறக்கல, நான் ஆபிரகாமுடைய பிள்ளை இல்ல. சரீர பிரகாரமாய் பார்க்க போனால் நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு அந்த சந்ததியில வரல. நான் புறஜாதியான். இருந்தாலும் புறஜாதியான எனக்கு இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும்படியாக தான் இயேசுவுக்கு அப்படி ஆயிற்றாம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து, நம்முடைய சாபங்களை சுமந்து கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு என்னை சொந்தக்காரனாக்கும்படியாக அப்படி மரித்தாராம். இருக்கீங்களா? கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். என்னை ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாகும்படி இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்திருக்கிறார். இப்பேற்பட்ட மீட்பு, ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு என்று சொன்னால் தேவனோடு கூட எனக்கு ஒரு உடன்படிக்கை உண்டாயிருக்கிறது. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின தேவன் அதை எனக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படியாக, வெறும் ஆபிரகாமின் சந்ததிக்கு மட்டுமல்ல, சரீர பிரகாரமான சந்ததிக்கு மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிற விசுவாச மார்க்கத்தாருக்கு, புறஜாதியாருக்கு, இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அனைவருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக கல்வாரி சிலுவையை ஏற்படுத்தி இயேசுவை வர செய்து அங்கே மரிக்க செய்கிறார். ஏன்? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை அவர் மூலமாக புறஜாதிகள் எல்லாருக்கும் சொந்தமாக்கும்படியாக. ஆகவே நான் சொல்லுகிறேன்,
தேவன் என்னை ரட்சித்தது ஏதோ என்னை ரட்சித்து இங்க அப்படியே ஏழை விசுவாசிய அலைய விட்டு அப்புறம் பரலோகம் கொண்டு போறதுக்காக அல்ல. என்னை ரட்சித்தது ஆபிரகாமின் சந்ததியாராக என்னை மாற்றும்படியாக என்னை ரட்சித்திருக்கிறார். அதை கவனிக்க வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், இது உள்ளத்துல இறங்கட்டும். என்னை ரட்சித்தது ஏதோ இன்றைக்கு ரட்சித்து இப்படியே நான் காலத்தை தள்ளி ஏதோ பரலோகம் போய் சேர்ந்து அங்க நித்தியமா வாழ்வதற்காக அல்ல. என்னை ரட்சித்தது புறஜாதியானாகிய என்னை, ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனா இல்லாத என்னை, காணியாட்சிக்கு புறம்பான என்னை, இந்த இஸ்ரவேலர் என்கிற இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்துக்கு அப்பாற்பட்டு வாழ்ந்த என்னை, புறஜாதியான என்னை, வெளியே இருந்த என்னை உள்ளே கொண்டு வரும்படியாக, ஆபிரகாமின் சந்ததி ஆக்கும்படியாக, என்னையும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவன் ஆக்கும்படியாக, ஆபிரகாம் பிள்ளையாக என்னை மாற்றும்படியாக என்னை ரட்சித்திருக்கிறார். இருக்கீங்களா? எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சத்தியம் பாருங்க. என்னை ஆபிரகாமின் பிள்ளையா மாற்றும்படியாக தான் கல்வாரி சிலுவை. அதனாலதான் ரட்சிப்பு. சும்மா இல்லை, ஏதோ என்னை ரட்சித்து மோட்சம் கொண்டு போறது இல்லை, அது பின்னால் நடக்க போகிறது. என்னை உடனடியாக ஆபிரகாமின் சந்ததியை மாற்ற வேண்டும். என் மூலமாக தேவ மகிமை இந்த உலகத்தில் விளங்க வேண்டும். எப்படி ஆபிரகாமை எல்லா ஜாதியும் பார்த்து ஆச்சரியம் அதிசயப்பட்டார்கள், அதுபோல தேவ ஜனமாகிய நம்மை ஆபிரகாமின் பிள்ளைகளாய் ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற நம்மை எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நாம் இருக்கும்படியாக, ஆபிரகாமின் பிள்ளைகளாக்கும்படியாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் பிள்ளையாகும்படியாக மீட்கப்பட்டிருக்கிறேன். அப்ப பிள்ளை ஆயிட்டீங்களா? எத்தனை பேர் பிள்ளையா இருக்கிறீங்க? ஆபிரகாமின் பிள்ளையா? அப்புறம் ஆபிரகாமின் பிள்ளைனா, ஆபிரகாம்ங்கிறவரு எவ்வளவு பணக்காரரு? பில்கேட்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா ஆபிரகாம் எவ்வளவு பணக்காரர்னா, அவர் வச்சிருந்த ஆடு மாடு வெள்ளி பொண்ணு அதை பார்த்து எடை போடாதீங்க. அது சும்மா பார்க்குற அளவுக்கு தெரியுறது, அவ்வளவுதான். பூமி தாங்க முடியாது இருந்தான் அவருடைய செல்வம், அவருடைய செழிப்பு. அது ஒன்றும் இல்லை, அது ஒரு சின்ன பகுதி தான் அவருடைய செழிப்பில். அவருடைய செழிப்பை எங்க பார்க்கிறோம்? தேவனிலே காண்கிறோம். தேவனுக்கு சொந்தமானதெல்லாம் ஆபிரகாமுக்கு சொந்தமானது. அவ்வளவு பெரிய பணக்காரன் இருக்கீங்களா? தேவனுக்கு சொந்தமானதெல்லாம் ஆபிரகாமுக்கு சொந்தமானது. அவன் வச்சிருந்த ஆடு மாடு கணக்கு போட்டு 5000 மாடு 7000 கழுதை கூடாது. அவ்வளவுதான் அந்த பூமி தாங்கும். அவனத்தை பார்த்துக்கிறதுக்கு தான் ஆள் இருக்குது. ஆனால் அதற்கும் அப்பாற்பட்ட விதத்தில் ஆபிரகாமுக்கு அளவு கடந்த ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு அவ்வளவு மட்டுமல்ல, அவனுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக வானத்துக்கும் பூமிக்கும் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரராக இருக்கிற தேவன் சொல்லுகிறார், எல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று சொல்லுகிறார். அப்ப நாமும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இன்றைக்கு இருக்கிறோம். இதுதான் ரட்சிப்பின் மேன்மை பாருங்க. நான் யாரோவா இருந்தேன், இப்போ ஆபிரகாமின் பிள்ளை ஆயிட்டேன். என்னுடைய ஐடென்டிட்டியே மாறிடுச்சு. நான் யாருங்கிற அடையாளமே மாறி போச்சு பாருங்க. நான் யாரோவா இருந்தேன், ஆசீர்வாதத்துக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, புறஜாதியாரா இருந்தேன். ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவின் மூலமாக நான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாக மாறி இருக்கிறேன். இதுதான் ரட்சிப்பு. இதுதான் முதல் படி. இது ஒவ்வொருவரும் இதுக்குள்ள நுழைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த உடன்படிக்கைக்குள்ள நுழையவில்லை என்றால் இன்றைக்கு நுழையணும். இன்றைக்கு உடன்படிக்கையின் பங்குதாரர்களாக நீங்கள் மாற வேண்டும். ஏனென்றால் அதுதான் ஆரம்பம்.